Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS 3351 டிஜிட்டல் பிரின்சிபல் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் DPCO சப்ஜெக்ட் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் உடைய லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து பிளேலிஸ்டோடது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். நம்ம சேனல்ல நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு லெக்சர் வீடியோஸ் தென் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்யூட் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்ல நம்ம DPCOல ஆடர்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஆஃப் ஆடர் ஃபுல் ஆடர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்யூட் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன்னா என்ன? அரித்மெட்டிக் அப்படின்றப்பே நம்ம பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஆடர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் தான் பார்க்க போறோம். ஆடர் அப்படின்னா என்ன? ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு பேர் தான் ஆடர் அப்படின்னுவோம். இப்ப ரெண்டு பைனரி டிஜிட் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல என்னோட ஆடர் எப்படி இருக்கும்னா 4 பாசிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது 0+0 இருக்கும், 0+1, 1+0, 1+1 இந்த 4 பாசிபிள் வே இருக்கு. 0+0னா 0, 0+1னா 1, 1+0னா 1, 1+1னா என்ன வரும் அப்படின்னா 10 அப்படின்னு போடுவோம். இந்த 10 ஏன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயம், ஒண்ணுமே கிடையாது. 10 அப்படின்னா சிம்பிள். ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆடர்ல ஒரு கேரி அண்ட் சம்னு ரெண்டு விஷயத்த கொண்டு வர போறோம். அந்த ரெண்டு விஷயம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளான விஷயம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு 9 இருக்கு, 2 இருக்கு. 9+2 என்னன்னு சொல்லுவோம்? 11. ஓகேவா? 11 போடுறப்ப இது நம்மளுடைய ஆன்சர் ஒன்னு இருக்கு, இங்க கேரி ஒன்னு இருக்கு. இதுவே 99 22 அப்படின்னா இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 11 ஓடது ஆட் ஆகும். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1+1 அப்படின்னா எனக்கு 10. இது வந்து சம் வேல்யூ, இந்த 1ன்றது கேரி வேல்யூ. ஓகேவா? இப்படிதான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேரி அண்ட் சம் வந்து போட போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா the first 3 ஆபரேஷன் வந்து எப்படி இருக்கு? சம்மா இருக்கு. அடுத்து அது வந்து 1 டிஜிட்ல இருக்கனால 2 டிஜிட்டா வருதுன்னா அந்த செகண்ட் டிஜிட் இருக்கும் பாத்தீங்களா, அது எப்பவுமே எனக்கு கேரியா இருக்கும். தென் லாஸ்ட் டிஜிட் வந்து சம்மா இருக்கும். ஓகேவா? இத வந்து MSB அண்ட் LSB ன்னு சொல்லுவோம். MSB அப்படின்னா மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர், லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்க நம்பர், அதை நம்ம LSB அப்படின்னு சொல்லுவோம். சோ மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேரின்னு சொல்லுவோம். லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் சம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல 2 பிட் அடிஷனை வந்து ஆஃப் ஆடர்னு சொல்றாங்க, 3 பிட் அடிஷனை வந்து ஃபுல் ஆடர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆஃப் ஆடர் ஃபுல் ஆடர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ஆடர் அப்படின்னா என்ன? ஆஃப் ஆடர் அப்படின்றப்ப ரெண்டு பைனரி இன்புட்ஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? அப்போ ரெண்டு வரும் சம் அண்ட் கேரி நமக்கு வரப்போகுது. சோ ABன்னு ரெண்டு இன்புட்ஸ் எடுத்துக்க போறோம், ரெண்டு இன்புட்ஸ். அப்ப ரெண்டு இன்புட் அப்படின்னா 4 வேல்யூ வரும். 2 பவர் n தானே, அப்ப 2 பவர் 2 அப்படின்னா எனக்கு 4 வேல்யூ 0 0 1 1 0 1 0 1 இப்படிதான் நான் வந்து ஒரு இன்புட் போடுறப்ப போடணும். ஓகேவா? இப்ப பாருங்க கேரி சம் ரெண்டு அவுட்புட் வருமா? 0+0 எனக்கு என்ன? 0. அப்ப சம்ல 0 வந்துரும். 0+1 என்ன? சம்ல மட்டும் தான் 1 வரும். கேரி எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. 1+0னா என்னது? எனக்கு 1. ஓகேவா? 1+1 அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? நான் முதல்ல சொல்லிட்டேன், கேரி வந்து 1, சம் வந்து 0. அப்போ 1 0வா? அப்ப கேரியில 1, சம்ல 0. இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஹாஃப் ஆர்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இங்க அதுக்கான ட்ரூத் டேபிள் பார்த்தோம், அந்த K-மேப் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேரிக்கு தனியா போடணும், சம்முக்கு நம்ம தனியா போடணும். கேரிக்கு தனியா போடணும் அப்படின்னா ஃபார் கேரிக்கு வந்து 0 1 0 1 எடுத்துக்கிறப்ப நமக்கு எங்க வந்து 1 கிடைச்சிருக்கு கேரியில அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு? ரெண்டுமே ஏவும் பியும் 1 1ன்னு இருக்கப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏவும் பியும் சேர்ற இடத்துல 1 போட்டுக்குவேன். ஓகேவா? அதே மாதிரி சம்முக்கு பாக்குறப்ப எனக்கு ரெண்டு இடத்துல கிடைச்சிச்சு. சோ நான் ரெண்டு இடத்துல வந்து எங்கன்னா A'(B)லையும் AB கிடைச்சிருக்கு. சோ நான் 1 1 வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுல வந்து ஏலையும் பிலையும் ஒன்னு, B'(லையும் ஒன்னு போட்டாச்சு. ஓகேவா? 1 போட்டு தென் அதோடைய சம் வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். சோ A'(B) பிளஸ் AB' நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது வந்து XOR சொல்லி ஃபங்க்ஷன். சோ XOR சிம்பிள் போட்டுட்டோம். அப்ப லாஜிக் டயக்ராம் அதுக்கு எப்படி வரும்? முதல்ல என்ன பண்ணிருக்கோம்? கேரி வந்து AB கிடைச்சிருக்கு. சோ ஏவையும் பியையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? அண்ட் ஆபரேஷன் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இங்க வந்து அண்ட் ஆபரேஷன் பிளஸ் ஆர் ஆபரேஷன் யூஸ் பண்ணி XOR போட்டிருக்காங்க. சோ
அதுல நான் XOR ஃபங்க்ஷன் போட்டுட்டேன். ஓகே, இப்படிதான் நான் வந்து ஆஃப் ஆர்டர் போடுவேன். நெக்ஸ்ட் ஃபுல் ஆர்டர். ஃபுல் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிருக்கோம், பெர்ஃபார்ம் த 3 இன்புட் பிட்ஸ். 3 இன்புட் பிட்ஸ் அப்படின்னா என்ன? சோ இப்ப 3 இன்புட் பிட்ஸ் அப்படின்னா 2 பவர் 3, 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 8 இன்புட்ஸ் வருது அப்படின்னு அர்த்தம். அப்ப எனக்கு மொத்தம் 3 சிம்பிள் இருக்க போதா? நான் கரெக்ட் தானே? ஏன்னா மொத்தம் 3 இன்புட்ஸ் நான் எடுத்துக்க போறேன். அந்த இன்புட்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்க. A B C 3 இன்புட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்ப வந்து மொத்தம் எனக்கு 8 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த 8 எலிமெண்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 0 0 0 0 1 1 1 1. ஓகேவா? அடுத்து 2 0 2 1 2 0 2 1 போடணும். அடுத்து 1 0 1 1 1 0 1 1 1 0 1 1 1 1 0 1 1. இந்த மாதிரி தான் வந்து எப்படி போடணும் அப்படின்னா 3 இன்புட்ஸுக்கு வேல்யூ வந்து 8 வேல்யூஸ் போடணும். ஓகேவா? இப்போ எனக்கு கேரி இருக்கும், சம் இருக்கும். ஓகேவா? இது நமக்கு இன்புட். நெக்ஸ்ட் இது இன்புட், இது நமக்கு அவுட்புட், கேரி அவுட்புட் சம்ஸ் இருக்கிறது. ஓகேவா? இங்க எப்படி எனக்கு கேரி அண்ட் சம் வரும்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், முதல்ல 2 வேல்யூவை ஆட் பண்ணணும். ஓகேவா? முதல்ல 2 பிட்ஸ் அவுட்புட் ஆட் பண்ணிட்டு அதை தேர்ட் ஒன்னோட நான் ஆட் பண்ணணும். ஓகே, அப்பதான் எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாக்குறேன் 0 + 0 0, அதோட ஆன்சர் பிளஸ் 0 + 0 0. அப்ப எனக்கு என்ன இருக்கு, கேரியில ஒண்ணுமே கிடையாது, சம்லயுமே 0. 0 + 0 0, 0 + 1 எனக்கு 1. ஓகேவா? அப்ப சம்ல 1. அடுத்து நான் என்ன பண்றேன், 0 + 1 வந்து 1, 1 + 0 எனக்கு 0 தான். ஓகேவா? 0 1 சாரி. ஓகேவா? சம்ல மட்டும் தான் 1. இங்க 0 + 1 1, தென் 1 + 1 வந்து எனக்கு என்ன ஆகும், 1 0 ஆகும். அப்ப கேரியில 1, சம்ல 0. ஓகேவா? இங்க 1 + 0 1, 1 + 0 1. ஓகேவா? 0 சம்ல மட்டும் தான் 1. இங்க 1 + 0 1, 1 + 1 எனக்கு கேரியில 1, சம்ல 0. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 1 + 1 எனக்கு ஆல்ரெடி கேரியில 1, சம்ல 0 போயிடும். தென் இங்க 0 இருந்துச்சுனாலும் சேம் தான், அதனால விட்டுறேன். தென் 1 + 1 1 கேரியில, சென் சம்ல 0, சென் தென் 1 + 1 அதே 1 தான், அதனால இப்படியே விட்டுறோம். தென் கேரி சம்முக்கான வேல்யூஸ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள். இப்படிதான் ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ணணும். தென் கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு தெரியும். சம்முக்கு தனியா, கேரிக்கு தனியா போடணும். சம்முக்குனா இங்க எங்கெல்லாம் 1 வேல்யூ இருக்கோ, இப்ப எங்கெல்லாம் 1 வேல்யூ இருக்கு, இங்க இருக்கு. அங்க என்ன நடந்திருக்கு, சி மட்டும் தான் 1 இருக்கு. ஓகேவா? அப்ப சி மட்டும் தான் என்ன ஆகும் எனக்கு அப்படின்னா, எங்க எனக்கு 1 கிடைச்சிருக்கோ நான் அந்த வேல்யூ மட்டும் போடுவேன். சோ 1ல மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு, 1ல மட்டும் நான் போட்டுக்கிறேன். அடுத்து எங்க கிடைச்சிருக்குன்னு செக் பண்றேன். இதே மாதிரி எங்கெல்லாம் 1 இருக்கோ சம்ல, அதுக்கு ஒரு கே மேப், அதுக்கான சம் ஃபங்க்ஷன், தென் கேரிக்கு அதே மாதிரி கொடுத்துடணும். ஓகே, கொடுத்துட்டு தென் அதை வந்து ஃபர்தரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணி என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் நான் ஃபைனலா எடுத்துக்கிறேன். சம்முக்கும் கேரிக்கும் எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து நான் லாஜிக் டயக்ராம்ல போட்டுறேன். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு என்ன அப்படின்னா ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் அப்படின்னு சொல்றது. ரொம்பவே சிம்பிள்மா. ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் போடுறது எடுத்து நீங்க ஸ்டெப் வந்து இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எப்படி போடணும், எந்த மாதிரி லாஜிக் டயக்ராம் போடணும், எந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் போடணும், கே மேப் எப்படி போடணும், அதை எப்படி பிளாட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட இருக்கு, லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.